என் பெயர் ஃப்ளோரா லில்லி. இந்த தோட்டத்தின் பெயர் கோவை தோட்டம். நாங்கள் கடந்த 13 வருடமாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறோம். இது லொக்கேஷன் சொல்லணும்னா கோபிச்செட்டிப்பாளையம். நாங்கள் டிம்பர் வேல்யூ மரங்கள் தான் நிறைய வச்சிருக்கோம். ஊடால தென்னை வில்லை வச்சிருக்கோம். அதுக்கு ஊடு பயிரா வாழை பயிரிட்டு இருக்கோம். வாழை பயிரிட்டு நாங்கள் எங்கள் 2 பேருடைய மேற்பார்வையிலேயே தான் சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தான் எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் சொல்லணும்னா ட்ரிப்பில் தான் பஞ்சகவ்யா, அப்புறம் ஈயம் கரைசல், மீன் அமிலம், அப்புறம் இன்னும் புண்ணாக்கு கரைசல் எல்லாமே ட்ரிப்பு வழியாக தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் நல்ல முறையாக செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு செயற்கை உரத்தையும் நாங்கள் உள்ளே கொண்டு வரதே இல்லை. எங்ககிட்ட 2 நாட்டு மாடு இருக்கு, காங்கேயம் நாட்டு மாடு இருக்கு. அதோட சாணத்தை நாங்கள் கோபர் கேஸ்க்கு வச்சிருக்கோம். கோபர் கேஸ்ல இருந்து வர இதையும் இதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். காய்கறிக்கு அடுத்த 1 ஏக்கர் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். அது இன்னும் ஒரு 2 மாசத்துல அறுவடைக்கு வரும்னு நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சுத்தியும் மக்காசோளம் பயிரிட்டா பூச்சி வராதுன்னு சொன்னாங்க. அதுக்காக மக்காசோளம் வாங்கியிருக்கேன். 2 நாள் கழிச்சு அதுவும் போடுவோம். அப்புறம் ஒவ்வொரு வாழைக்கும் கொலை தள்ளின பின்னாடி அந்த பூவை அறுத்துட்டு ஒரு 3/4 அடி விட்டுட்டு பஞ்சகாவியா ஒரு கவர்ல பஞ்சகாவியும் தண்ணியும் கட்டி நாங்க அதுல பயிரிடுறோம். அதுல கட்டி விடுறோம். அப்ப தார் நல்லா ஊட்டமா இருக்கு. அப்புறம் இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் வீட்லயே வாங்கிட்டு போறாங்க.